எல்லாருக்கும் வணக்கம். நண்பா மிஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். சத்தியமாக தெரியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா மீடியாஸ்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறையா பேருக்கு கோபம் இருக்கும், நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க, நிறைய பேர் என்னடா நடக்குது, என்னடா இதுதான் பாலிடிக்ஸா, ஏன்டா இதுக்குள்ளே இவர் தலையை கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் இருப்பீங்க. சில பேர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்போ விஜய் இதுக்காக தான் பாலிடிக்ஸில் வந்தாரோ அப்படின்ற மைண்ட் செட்டு கூட போயிருப்பீங்க. இப்படி பல பேர் பல குழப்பத்தில் இருப்பீங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரே ஒருத்தரை சுற்றி தான் அரசியல் இயங்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஒருத்தரை சுற்றி மட்டும்தான் அரசியல் இயங்குது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த ஒரு நபரை வைத்து மட்டும்தான் இன்றைக்கி அரசியல் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ விஜய் இதிலெல்லாம் இருந்து எப்படி வெளியே வரப்போகிறார் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின்ஸாக இருக்கும். எனக்குமே இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே விஜய் இருக்கார் அப்படின்றத முதல்ல இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, இதுலேருந்து அவர் எப்படி வெளில வருவார் அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற லைக்கும் ஷேரும் வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். விஜய் இஸ் அ ட்ராப்ட். அப்படி என்ன விஜய் அவர்கள் ட்ராப் செய்யப்பட்டார் அப்படின்னு நீங்களாம் கேள்வி கேட்கலாம். அதற்கு விஜய் அவர்கள் போட்ட அந்த 4 நிமிஷம் வீடியோ தான். இந்த 4 நிமிஷம் வீடியோ தான் இன்றைக்கி நாலா பக்கமும் விஜய் அவர்களை கட்டம் கட்டுறதுக்கான முயற்சிகளில் ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் சரி, நேஷ்னல் அரசியலும் இறங்கி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் அவர் வைத்த சில விஷயங்கள், ஒன்று 5 இடத்துல நடக்காத விஷயம் கரூரில் மட்டும் எப்படி, 2வது என் தொண்டர்களையும் மக்களையும் தொடாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், என்கிட்ட நேரடியாக மோதுங்க. இது 2 விஷயமும் ஒட்டுமொத்த பாலிடிக்ஸையும் புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 3 நாள் அமைதியாக இருந்த வரைக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து என்னமோ பண்ணாங்க. பட் இந்த 4 நிமிஷம் வீடியோவில் மொத்தமாக செதைச்சி விட்டார் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கான ரியாக்ஷன்ஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட முதல் ரியாக்ஷனை பார்ப்போம். அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பேசல. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது RSS. அதுல இவர் ஒருத்தர். இது நான் திமுகவுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி பேசல, தமிழ்நாட்டு அரசியலின் நலனுக்காக நான் பேசுறேன். இந்த மாதிரி சக்திகளின் கையில தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. கொஞ்சம் இவங்களை வச்சு திமுகவை வீழ்த்திட்டு, அதிமுக வீழ்த்திட்டு பிஜேபி கால் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை தூக்கி எறியறது பிஜேபிக்கு ஈஸி. இவர் தான் நம்ம திருமாவளவன். 2 சீட்டுக்காக திமுகவின் அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அல்லக்கையாக பார்க்கப்படும் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராக இன்று தன்னைத்தானே பெருமைப்பித்துக் கொள்ளும் ஒரு நபர். அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் இவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இருந்துச்சு தன்னுடைய கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில். பட் இவருடைய போக்கு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிலாம் கிடையாதுப்பா தம்பி, நான் 2 சீட்டா 4 சீட்டெல்லாம் கிடையாது, நான் திமுகவோட கொத்தடிமை, அது உங்களுக்கு தெரியாதா, தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ன போய் எதிர்பார்த்துட்டீங்களே, விஜயகாந்தே நாங்கள் போட்டு அழிச்சவங்க, உன்னை அழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், உங்க எப்படி நான் உங்க கூட வருவேன் அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இவர் சொல்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இதற்கு முழு காரணம் RSS மட்டும்தான். அவங்க தான் விஜய் போன்றவர்களை திடீர்னு இறக்கி விட்டுட்டு திமுக, அதிமுக போன்ற பழம்பெரும் கட்சிகளை தூக்கி போட்டு விட்டு இவங்களுக்கு 1-2 வாட்டி ஆட்சி கொடுத்துட்டு கடைசியில் RSS மொத்தமாக பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. உதாரணத்துக்கு இவர்கிட்ட இளைஞர் படை இருக்குது, அதை வைத்து பேரழிவு கூட உண்டாக்குவாங்க. எப்படின்னா நேபாள், ஸ்ரீலங்கா, இப்போ பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி பல இடங்களில் நடந்துச்சு. அவங்க ஜென்செட் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய புரட்சிகள்னால அங்கே பல மாற்றங்கள் நடக்குது அப்படின்றது உண்மைதான். அது நல்லபடியாக நடக்குதா இல்லையான்றது யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் மாற்றங்கள் நடக்குது மட்டும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அதை பற்றி பேசணும்னா வரதுனே அவதூறு பரப்பிட்டுருவாங்க. ஸோ இங்கே இதை தான் பதிவு பண்ணுறார். ஸோ விஜய் அப்படி ஒரு தீய சக்தியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த ஒருவர் அப்படின்னு, தமிழ்நாட்டு அரசியலுக்குள் நுழைந்த ஒருவர் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாப்புல. இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், ஆமாம் இப்போ விஜய் அவர்களுக்கு பிரச்சனை உடனே NDAலேருந்து வந்தாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டை தானே அண்ணாமலை எல்லாம் பேசினாங்க வச்சாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை RSS தானோ, பிஜேபி தானோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும்.
இதை தானே இங்கே திருமாவளவனும் பதிவு பண்ணுறாரு. நாங்கள் தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல, விஜய் வந்து பிஜேபியோட பிடிவி, பிஜேபி தான் இறக்கி விட்டுச்சுன்னு. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஒன்று பிஜேபி வந்து இறங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சாதாரண பாமரனுக்கு வரக்கூடிய கேள்விகள் தான், தவறே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம விஜய் அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை யோசிக்கணும். பிஜேபியும் சரி திமுகவும் சரி கூட்டு கலவானீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எப்பயுமே பதிவு பண்ணிட்டு இருக்கார். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்தார், விஜய்க்கு ஆறுதலாக ஒரு சில விஷயங்களை வார்த்தைகளை பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் சேர்ந்தவர்களுக்கு விஜய்க்கு ஆதரவாகனா ஒரு சில வார்த்தைகளை உண்மையாலுமே மனிதநேயத்தோடு பேசணும்னா பேசிட்டு போயிடலாம். இதில் வந்து அரசியல் பண்ணாதீங்க, உண்மை நிலவரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளோ மும்முரம் காட்ட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்ற சந்தேகம் நமக்கு வரணும். முதல்ல ஏன் பிஜேபி இவ்வளோ மும்முரம் காட்டுது? இது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கா இல்லை திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கா அப்படின்ற கேள்வி. திமுகவுக்கு ஆப்பு வைக்கணும்னா திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் பிஜேபி கையில் இருக்குது. டாஸ்மாக் ஊழல்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு திமுகவை லாக் பண்ணாமல் இந்த ஒரு சம்பவத்தை வச்சா பிஜேபி திமுக லாக் பண்ண போது சத்தியமாக பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தில் விஜய்க்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைத்தால் அதை வைத்து விஜய் லாக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆதாயத்தை தான் வந்து பிஜேபி வந்து தேடுவாங்க. அண்ட் இன்னும் பர்சனலாக சொல்லணும்னா இதில் அண்ணாமலை ஏன் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆகாது. அவர் எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பரம எதிரி அப்படின்றதுக்கு நான் வீடியோ கூட போட முடியும். ஆனால் இந்த நேரத்தில் போட்டால் அது மக்களை இன்னும் கொஞ்சம் உசிப்பேற்றி விட்டுருமே அப்படின்றதுக்காக நான் அதை போடலை. ஏன்னா அந்த அளவுக்கான சண்டை அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும், புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடம். எப்படியாவது செந்தில் பாலாஜியை தூக்கி போட்டு அண்ணாமலை அங்கே வரணுன்ற ஆசை இருக்கிறனால அவர் இந்த முனைப்பு கொஞ்சம் காட்டியிருக்கலாம். ஸோ அவர் பர்சனலாக. பட் இது ஒட்டுமொத்த பிஜேபி வருது அப்படின்னா அது அவங்களுடைய அரசியல். எப்படியாவது விஜய் இதை வச்சு நம்ம கூட்டணிகளை பின்னாடி இழுத்துற முடியாதா தேர்தல் டயத்தில்? இப்படி பல வியூகங்களை அமைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ட்ராப் விஜய் அவர்களுக்கு. பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பு வீசுறாங்க அதே இடங்கள்ல. அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. பாலாஜி இப்போ அவர் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுக்குறாரு. இத்தனை மணிக்கு இது, இத்தனை செகண்டுக்கு இது, இத்தனை செகண்டுக்கு இதுன்னு. செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட இந்த இன்டர்வியூ வந்தோடனே இப்போ இன்னொரு வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசக்கூடிய அந்த வீடியோ. அதை பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம கேள்விகள் வைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செருப்பு வீச்சு சம்பவத்துக்கு இவங்க கொடுத்த ஒரு விஷயம் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பு வீசு நடந்தது. ஏதாவது எப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காரு, தன்னை பார்க்கணுமா, அதற்காக இந்த செருப்பு வீசு நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எல்லா மீடியாலையும் பதிவு பண்ணுறாங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பசங்களுடைய இந்த ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பசங்கள் நாளைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டால் அப்போ இந்த பையங்களுக்கு இந்த பசங்க என்ன சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, இன்டைரக்டாக சொல்லி கொடுக்குற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டால், நான் விஜய் அவர்களுடைய ஃபேனு, அவர் வந்து இந்த பக்கம் பார்க்கல, அதனால நான் செருப்பு வீசினேன் அவர் மேலே, அவர் அப்போயாவது நான் பார்ப்பாருன்றதுக்காக இப்படின்னு சொல்லுங்கடான்னு ட்ரெயின் பண்ணுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு நீங்கள் வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டீங்க அவசரமாக. அது அமைச்சதுக்கப்புறமா ஐஏஎஸ் அவர்களை வச்சு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? செந்தில் பாலாஜியை உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது? ஏன் இதெல்லாம் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுமா படாதா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் ஒரு ட்ராப்பில் விஜய் அவர்கள் சிக்க வைக்கப்படுகிறார். அதாவது விஜய் அவர்களை பார்ப்பதற்காக, விஜய் அவர்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக இந்த மாதிரி செருப்பு வீச்சு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணுறார். இன்னொன்று என்னென்னா, இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்கிறாருல்ல, இது எதுக்குன்னா என் பேச்சை எடுத்தோன்னு தான் அங்கே செருப்பு வந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்படிலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இது வந்து திட்டமிட்ட வேலையெல்லாம் கிடையாது. இது வந்து விஜய் அவர்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக செய்யக்கூடிய வேலை. ஸோ இப்போ நம்மளாம் என்ன பண்ணலாம்னா, இல்லை மற்றவங்களாம் என்ன பண்ணலாம்னா, இனிமேல் மற்ற கட்சி மீட்டிங்கு போனோம்னா நமக்கு அட்டென்ஷன் வேணும்னா நம்மளும் செருப்பு தூக்கி போட்டுக்கலாம். அப்போ அவங்க இதே தான் சொல்லுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து பிரச்சாரத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் அவர் வந்து உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் அவர் மேலே செருப்பு தூக்கி போட்டிங்கன்னா அவர் அதே தான் சொல்லுவார் அடுத்த வாட்டி. ஓகே, இது அட்டென்ஷனுக்காக. ஸோ இவங்களே ஒரு சாக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே நீங்கள் இனிமேல் செருப்பு யார் மேலேயாவது வீசினா அது காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அட்டென்ஷனை பெறுவதற்கு. அவங்கள எனக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே செருப்பை தூக்கி போட்டு என்னை பாருடா அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்றதான் இங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ இது ஒரு மாதிரி 2வது ட்ராப். அடுத்து இது 3வது ட்ராப். இந்த வானவில் பாய்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பையன் வந்து பயங்கரமான வைரலாக விஜயோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் ட்ரெண்டிங் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பையன் உண்மையான விஜய் ஃபேன் இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இது வந்து விஜயவர்களுக்காக வைத்த ட்ராப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து விஜயவர்களை ஆதரிக்கக்கூடிய மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஸோ இவர்களுக்கு வைக்கக்கூடிய இது ட்ராப். எப்படின்னா விஜயவர்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, சொருவிடுவேன் குத்திடுவேன் வச்சிருவேன்ற மாதிரி வன்முறையை தூண்டுற விதமாக பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா எப்படி வந்து தமிழ்நாடு முன்னாடி போவோம், இவங்க நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன நம்ம வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஆதவர்ஜுனா போட்ட ட்வீட்டே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க இங்கே திமுக கொத்தடிமைகள். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் சரி, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் சரி, ஏஜென்ட்ஸ் மாதிரி வாங்கி எங்கெங்கோ மலையாளி மாதிரி, நார்த் இந்தியன்ஸ் மாதிரி பல இடங்கள்ல இருந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் மீது ஒரு வன்முறையை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கட்ட வச்சுருக்காங்க. இவர் வந்து அரசியல் லாய்க்கு இல்லாதவர், இவர் வந்து கொலைகாரர், இவர் வந்தால் தமிழ்நாடு வீணாக போயிடும், இவர் வந்தால் தமிழ்நாடுல வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து தமிழ்நாடே நாசமாக போயிடும், இப்படி பல விஷயங்களை வந்து இந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு ட்ராப். எல்லாமே வந்து விஜயவர்களுடைய தவறு தான் அப்படின்ற ஒட்டுமொத்த பழியும் தூக்கி தளபதி மேலே போட்டாங்க. ஸோ இது 2வது ட்ராப்பு. இப்போ இந்த ஒட்டுமொத்த மீடியாலையும் இந்த மாதிரி சில விஷயங்களை விஷமங்களை பரவி விட்டுட்டு இவர்களை எதிர்த்து போடக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் மிரட்டல், நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, பேசினா அரெஸ்ட்டு, பேசினா உள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற அந்த பயத்தை விதைச்சி டிவிகேவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை சைலண்ட் பண்ணி அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், வாடகை வாய்களாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட்னு பேரில் உட்காந்துட்டு மீடியாவில் பேசுகிற தற்கூரிகளாக இருக்கட்டும், இப்படி பல பேர் இருக்காங்களா, இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேச வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் மகத்தில் கொண்டு போய் சேர்க்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் இதை திருப்பி இதை பார்க்கும்போது விஜயவர்களுடைய எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் சரி, விஜயவர்களுடைய தொண்டர்களும் சரி, ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் பெரிய லெவலில் எதுவும் பண்ணாமல் இருக்கும்போது மக்கள் மனசில் எப்படி போய் சேரும்னா, ஒருவேளை விஜய் தான் காரணமாக இருப்பாரோ, ஒருவேளை இதுக்கு இவங்க தான் இருப்பாங்களா, அதனால தான் சைலண்டாக இருக்காங்களா, அதனால தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக விஜயவர்களை முடக்கிறாங்க. அவருடைய ஒட்டுமொத்த டீம், புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல், எங்கிட்ட ஆதவர்ஜன் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து முடக்கிறாங்க. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்கள வந்து மிரட்டுறாங்க, அவங்களுடைய வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக மக்கள் மனசில் இருந்து விஜயவர்களுடைய மனநிலைமையை மாற்றி எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ட்ராப். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய 3 ட்ராப்பில் இருக்க விஜய் அவர்கள் எப்படி வெளில வருவார்? தலை சுற்றுதில்ல? கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தலை சுற்றும்ல? எத்தனை பேருக்கு தலை சுற்றுச்சுன்னு கமெண்டில் போடுங்க. ஆனால் விஜய் அவர்கள் வெளியில் எப்படி வருவார் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். விஜய் அவர்கள் வெளியில் வந்தாவே இவங்க சோல் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டதுக்கே இங்கே இத்தனை பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தன்னுடைய கேள்விகளை முன்வைத்தால், ஸ்ட்ராங்காக முன்வைக்கும்போது மக்கள் அதற்கான பதிலை இந்த அரசாங்கத்திடம் கேட்பாங்க. இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி மீடியாவிலேருந்து கட்டமைக்கிறாங்க. விஜய் லேட்டாக வந்தார், அங்கே நின்னவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கல, அங்கே நின்னவங்க அது பண்ணல இது பண்ணலன்னு. அதற்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு தான் இருக்குது. பட் விஜய் அவர்கள் வாயை ஒரு முறை திறந்தால் இந்த ஒட்டுமொத்த ஊடகமும் சரி, ஒட்டுமொத்த பொலிட்டீஷியனும் சரி சைலண்ட் ஆகி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. நம்ம அது இந்த 1.5 வருட காலமாக பார்த்துட்டு இருக்கோம். இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் மேலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே வருவாங்க. அவர் ஜஸ்ட் அப்படி வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக அந்த நெரேட்டிவ் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் சக்தி,
இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த மக்கள் சக்தியை பார்த்து தான் மிரண்டு போய் இருக்கிறது இந்த ஆளும் அரசாங்கங்கள். திருமாவளவன் சொன்னதுல ஒரு வார்த்தை உண்மை. இவர் வந்தா திமுகவும் காலி, அதிமுகவும் காலி. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் நிலைச்சு நிப்பாருன்றது உண்மை. விஜய் அவர்கள் கம்பேக் ஆவார். கம்பேக் வந்து அவர் பேசுவார். அவர் பேசும்போது இந்த 2-3 மாசத்துக்கு ஒண்ணு மேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதி பத்தி பல பேரை பத்தி விமர்சனம் பேசிட்டு நீ தானே அதுன்னு கேட்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதான் நான் இல்ல தம்பி போட்டாப்பல யார் நானேவா? இது யார் நீதான் See you in another video. Love you all. Take care. Bye bye.